ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ கிட்ட தானாக போயிட்டு வாண்டடா என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. ஸோ அதனால ஃபேமிலி எல்லாருமே போயிட்டு அவளை தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்பா தான் முன்னாடி மும்பரமாக போயிட்டு கேட்குறாரு, மடி நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுமா, ஏன்னா இது உன் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால நல்லா யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொன்னால் அவள் சொல்கிறா, அப்பா நான் எல்லாம் யோசிச்சு தான்ப்பா முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு அப்பாவும் சொல்கிறாரு, அக்காவும் சொல்கிறா. பட் இருந்தாலும் அவள் சொல்கிறா, நீங்கள் யாரும் என்னை பற்றி கவலைப்பட வேணாம், நான் அவரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தான்ப்பா அவருக்கு நான் ஓகே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நான் அவரை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சந்தித்தேன். அவர் ஒவ்வொரு தடவையும் சந்திக்கும் போது என் மேலே ரொம்ப கேர் எடுத்து அக்கறையாக தான் என்னை பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்களே தானே சொன்னீங்க அவரோட உயிரை பணைய வச்சு என்னோட உயிரை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்னோட வாழ்க்கையில் எடுத்த முடிவு சரிதான்ப்பா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக தான்ப்பா இருப்பேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரிம்மா நீ இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிற அப்படிங்கும் போது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த விஷயத்த ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு மாப்பிள்ளை கிட்டே இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். ஸோ அதனால் மொத்த குடும்பம் வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஓகே சொல்கிறாங்க. அப்பா தான் இன்றைக்கே வா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தாலும் பாட்டி அட சும்மா ஆறா, எல்லாம் கைக்கூடி வரும்போது நீ எதுக்காக தடங்களாக இருக்க, இன்றைக்கே தான் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம், அதுவும் நம்ம வீட்டு 2 பொண்ணுங்களுக்கும் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உடனே இந்த விஷயத்த அம்மா கிட்டேயுமே கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி மயூரா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாமா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி ஈவினிங்கே என்கேஜ்மெண்ட்டு, ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறேன். அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது, குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்பா தான் ரொம்ப ஆடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு மாமங்காரன் தான் தனக்கு எதிரியாக வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்கிட்ட மயூராட ஃபோனு இவன் தான் வச்சுருக்கான் போல். ஸோ அதனால் மயூரா மெசேஜ் பண்ணுற மாதிரியே மெசேஜ் பண்ணுறான். இந்த மாதிரி மாமா நீங்கள் சொன்னது எனக்கு எதுவும் புரியலை, அது மட்டும் இல்லாமல் ஓம்காராவை பற்றி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் இந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம வீட்டில் பேச வேணாம், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் வந்து நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை ஷேர் பண்ணுறான். உடனே அதை இவன் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கண்ணை காமிச்சிக்கிட்டு இருக்கான், அடியாட்களை அனுப்பி வச்சுட்டு இருக்கான். அது தெரியாமல் இங்கே இந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தவன் வந்து அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டு அவனோட கழுத்தில் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறான். அது என்ன இன்ஜெக்ஷன் தெரில, அடுத்த நிமிஷமே அப்படியே மயங்கி விழுந்துடுறான். கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு குடோன் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கண்ணு முழிக்கிறான். எதிர்த்தாப்பில் பார்த்தா அந்த ஓம்காரை தான் வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு இவன் பயங்கரமான ஷாக் ஆகுறான். அவனும் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், கையை வேற அசைக்க முடியல போல, நம்ம பசங்க போட்ட இன்ஜெக்ஷனால உன்னோட கை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலை செய்யாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யாத அந்த கை எதுக்கு, அதை அறுத்து எடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மரம் கட் பண்ணுற மிஷினை வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் பார்த்துட்டு பயந்துட்டு என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறான். ஆனாலும் நீ தப்பு பண்ணிட்டியே, மயூரா கிட்டே இந்த விஷயத்த சொல்ல பார்த்துருக்க, இந்நேரம் அந்த ஃபோனை நான் எடுக்காம அவ எடுத்திருந்தா அவளுக்கு என்னை பற்றின உண்மைலாம் தெரிஞ்சு போயிருக்கும்ல, உனக்கு நான் அவகிட்ட பேசுறதே பிடிக்க மாட்டேங்குதே, அவளுக்கும் எனக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், அது தெரியாதுல்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டதும் அந்த பையன் இன்னுமே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அவனோட கையை கட் பண்ணுறதுக்காக அப்படியே கிட்டன போயிட்டு இருக்கானுங்க. அதுக்கடையில் இவனுக்கு ஃபோன் கால் வந்துடுது. நம்ம தம்பிக்காரன் தான் கால் பண்ணி எங்கண்ணா இருக்கீங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இந்த நேரத்தில் எங்கண்ணா போனீங்க அப்படின்னு கேட்டானா, ஏதோ வந்துடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பக்கமாக ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்க நேரமாக பார்த்து இந்த பக்கம் இந்த பையன் அந்த அடியாட்களை அடித்து போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். பிடிங்க அவனை அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதிசமே இந்த பக்கம் வீட்டில் பார்த்தா ஹீரோவோட வீட்டில் ஒரு மருமக பிள்ளை இருப்பான் இல்லையா, அவன் வந்து நிறைய ஜுவல்ஸு அப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான், அதுவும் 2 பொண்ணுங்களுக்குமே. அதை பார்த்துட்டு அப்பாவும் சொல்கிறாரு, இப்போ உங்கள் வீட்டு மருமகளுக்கு, அதாவது என்னோட சின்ன பொண்ணுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க, அதை நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம், ஆனால் என்னோட பெரிய பொண்ணுக்கும் எதுக்காக கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது, இங்கேருந்து ப்ளீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவரோ சொல்கிறாரு, இல்லை என்னோட அத்தை கொடுத்து விட்டாங்க, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உடனே தம்பிக்காரன் தான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறான். இந்த மாதிரி உங்களோட 2 பொண்ணுங்களுமே நீங்கள் வந்து ஈக்குவலாக தானே பார்க்குறீங்க, இன்றைக்கி உங்கள் 2 பொண்ணுங்களுக்குமே வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அப்போ 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், அதுக்காக தான் என்னோட அம்மா வந்து இந்த ஜுவல்ஸு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க, அதனால் ப்ளீஸ் இதை ஏற்றுக்கோங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கிக்க சம்மதிச்சுக்கிறாங்க. அக்காக்காரிக்கு அந்த ஜுவல்ஸு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்து இந்த விஷயத்த கால் பண்ணி அவர்கிட்டே சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறா. பார்த்தா அவனே கரெக்டாக கால் பண்ணுறான். அவன் எடுத்த உடனே மயூரா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு தான் இருக்கான். மயூராவா, மயூராக்கு என்னங்க, அவன் நல்லா தான் இருக்கா, அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேனே, இன்றைக்கி ஓம்காரா வீட்டிலேருந்து எனக்கும் ஜுவல்ஸு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அந்த பையிலோ மயூரா மயூரான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அது எதுவுமே லைனில் வந்து கிளியராக கேட்க மாட்டேங்குது. அப்போ பார்த்தா கால் ஸ்லிப் ஆகி அப்படியே ஃபோனை கீழே போட்டுடுறான். தலையில் வேற அடிபட்டுருச்சு, ரத்தமாக கொட்டிக்கிட்டு இருக்கு. பின்னாடி வேற அந்த பசங்க ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. உடனே இவன் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான்.
அங்கேருந்து ஓடி வந்தவனுங்க ஃபோனை பார்த்துட்டு அவன் இந்த பக்கம் தாண்டா ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்க. அதுக்கப்புறமா இவன் அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி வந்து பார்க்குறான். ஒவ்வொருத்தவங்க கிட்டே போயிட்டு ஃபோன் கேட்டுட்டு இருக்கான். ஃபோன் கொடுங்க ப்ளீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறான். ஆனால் எவனுமே கொடுக்க மாட்றானுங்க. சரி லிஃப்டாவது கொடுங்கடா அப்படின்னு சொன்னால் அதுவும் கொடுக்க மாட்றாங்க. அப்புறம் பார்த்தா ஒருத்தவன் அந்த பக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அவனோட பைக் இந்த பக்கம் கிடக்குது. அதுவும் சாவியோட வச்சுட்டு போயிட்டான் போல. அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு இவன் ஒரு வழியாக எஸ்கேப் ஆகி அங்கேருந்து தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு பைக் ஆஃப் ஆகிடுது. என்னடான்னு பார்த்தா பெட்ரோல் காலி ஆகிடுச்சு போல. ஸோ அதனால இதுக்கப்புறம் வண்டியில் போக முடியாது. அப்போ பார்த்தா அங்கே ஒரு பாதை இருக்குது. பட் அது காட்டு வழியாக போயிட்டு இருக்கு. ஆனால் இதை தவிர வேறு வழி இல்லை. இதுதான் மயூரோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பூந்து இந்த பையன் ஓடி போயிட்டு இருக்கான். இந்த சமயம் இந்த பக்கம் அடியாட்களும் ஃபோன் பண்ணி ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்கிறானுங்க. சரி இதுக்கப்புறம் இவனை எப்படி ஹீரோன்னு சொல்கிறது, சைக்கோ பையனே கூப்பிடுவோம். அவங்ககிட்ட இந்த மாதிரி தப்பிச்சு ஓடி போயிட்டான், நாங்கள் பிடிக்க முயற்சி பண்ணோம், ஆனால் அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னதும் அவனை தப்பிக்க விட்டுட்டு எதுக்காக எனக்கு கால் பண்ணிங்க, அவன் நேராக மயூரோட வீட்டுக்கு தான் போவான், அதனால அங்கே போய் அவனை எப்படியாவது பிடிச்சி லாக் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அதே மாதிரி இவனும் மயூரோட வீட்டுக்கு தான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அதுவும் சேரும் சகதியமாக வந்துட்டு இருக்கான். ஏன்னா காட்டுக்குள்ளே பூந்து வந்தான் இல்லையா, ஸோ அதனால். ஆனால் இந்த பக்கம் மயூரோட வீட்டில் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு எல்லாரும் செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பையன் கரெக்டாக உள்ளே பூந்துடுறான். வந்த உடனே அவனுக்கு ஆல்ரெடி கையில் ஊசி வர போட்டிருக்கானுங்க இல்லையா, ஸோ அதனால் கீழே விழுந்துடுறான். கால் ஸ்லிப் ஆகி அவனால் அதுக்கு மேலே பேசவும் முடியல. அந்த ஊசி வேலை செய்தா என்னான்னு தெரியல. ஸோ இப்படி இவன் சேரும் சகதியுமாக வந்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு பெத்த தாய் தாப்பனுக்கு கூட அடையாளம் தெரியலை. யாரா அந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் ஏதோ சொல்ல வரான், மயூரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு. பட் அவனால் பேச முடியல. நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு தான் இருக்கா, அக்காக்காரையும் பார்த்துட்டு தான் இருக்கா. தன்னோட வருங்கால கணவன் தான் வந்திருக்காங்கிற விஷயம் அவளுக்குமே தெரியல. அப்போ பார்த்தா 4-5 பேர் அவனோட வாயை பொத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறானுங்க. இந்த மாதிரி இவன் பைத்தியம் தப்பிச்சு ஓடி வந்துட்டான், நாங்கள் பார்த்துக்குறோம் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டானுங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம சைக்கோ பையன் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு இவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இருந்தாலும் அவனால் எதுவுமே பேச முடியல. இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா இவன் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறான். அதாவது நல்லவனாக இருக்கிற மருமகனை வெளியே துரத்தி விட்டுட்டு நல்லவன் வேஷம் போடுற மருமகன் உள்ளே போயிட்டு இருக்கான். அது தெரியாமல் அவங்க எல்லாரும் அவனை வரவேற்று வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் என்னப்பா என்கேஜ்மெண்ட்டை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் இன்னும் அவன் வரலையே, என்னோட பையன் வரலையே அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உங்கள் பையன் ஃபோனை போட்டு கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டால் நாங்களும் கால் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் அவன் எடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அக்காக்காரிக்கு பதட்டமாக இருக்குது. எங்கே போனீங்க நீங்கள், இன்றைக்கி நம்மளோட என்கேஜ்மெண்ட்னு உங்களுக்கு தெரியாதா, சீக்கிரமாக வந்துருங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கவலையாக இருக்கா. இந்த பக்கம் இந்த சைக்கோப்பையோட அம்மாவோ அது ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு. அவன் வராட்டி என்ன, இன்னைக்கு என் பையனுக்கும் மயூராக்கும் தானே என்கேஜ்மெண்ட்டு, அதனால அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம், ஏன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, அப்புறம் நல்ல நேரம் போயிடும், அதனால ஃபஸ்ட்டு இவங்களோட என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்பா முடியாதுங்கிறாரு. இல்லை என்னோட 2 பொண்ணுங்களுக்கும் நான் ஒரே நேரத்தில் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணலான் இருந்தேன், அப்படி ஒரு வேளை ஒரு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கலை அப்படின்னா இன்னொரு பொண்ணுக்கும் நான் என்கேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே இந்த பயலுக்கு செமையாக்கவும் வருது. அப்படியே மாமனாரை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை அவர் கவனிக்கலை. அப்புறம் அம்மாவும் சொல்கிறாங்க, இது என்னப்பா நியாயமாக இருக்குது, என் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட்டு, அவங்க 2 பேரும் ரெடியாக இருக்காங்க, அப்புறம் எதுக்காக அவன் வரலன்னு சொல்லிட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும், அவன் வர்றபடி வரட்டும், ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு. பட் இருந்தாலும் அக்காக்காரி சொல்லிடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஃபஸ்ட்டு மயூராக்கும் ஓம்காராவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் ரொம்ப ஆசையோட ரிங்கை போட்டு விட்டுட்டு இருக்கான். அவளும் ரிங்கை போட்டு விட்டுட்டு இருக்கா. ஒரு வேளையா என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, இப்போ நீ எனக்கு பாதி சொந்தமாகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே எல்லாரும் வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அக்காகாரி தான் கையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு உட்காந்துருக்கா அழுதபடியே. என்னாச்சுக்கா, ஏன்க்கா இங்கே வந்து உட்காந்துருக்கா, என்னாச்சு உனக்கு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற, ஏதாவது பேசுக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி எவ்வளவோ உலுக்கி கேட்டு பார்க்குறா. ஆனால் அவள் அமைதியாகவே அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்கா. அப்பாவை கையில் வச்சிருக்க பேப்பரோ பறந்து போது அதை தம்பிக்காரன் பிடிச்சிட்டான். என்ன அதில் எழுதியிருக்கு படிங்க, அதை படிச்சுட்டு தான் என் அக்கா இப்படி உட்காந்துருக்காளா, அதில் என்ன எழுதியிருக்கு படிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் படிக்க மாட்டேங்கிறான். நான் தான் சொல்கிறேன்ல அதை படிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதை அவனும் படித்து காட்டுறான். இந்த மாதிரி அவன் கைப்பட அவன் எழுதின மாதிரி ஒரு லெட்டரை ஃபேக்கா இந்த சைக்கோப்பையை தான் எழுதியிருக்கான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஐ எம் ஸோ சாரி மேகா, என்னை மன்னிச்சிடு, எனக்கு உன்னை விட உன் தங்கச்சி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவள் தான் உன்னை விட ரொம்ப அழகாக இருக்கா, என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை கட்டாயப்படுத்தினாங்க, அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன், மற்றபடி எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் விருப்பமே கிடையாது, உன் தங்கச்சியாக இருந்தால் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எழுதி வச்சிருக்கான். அதாவது இந்த சைக்கோப்பையை தான் எழுதி வச்சிருக்கான். அதை இந்த பொண்ணும் படித்து பார்த்துட்டு நம்பிட்டா முழுசா. ஆனால் இவ்வளோ சொல்கிறா தங்கச்சிக்காரியோ, அப்படிலாம் இல்லைக்கா, மாமா
மாமா என்ன அவரோட சொந்த தங்கச்சி மாதிரி தானக்கா பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது எப்படிக்கா மாமா இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதியிருப்பாரு. இது ஏதோ தப்பான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நீ இதெல்லாம் நம்பாதக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அக்கா கரையை தேத்த தான் பார்க்குறா. ஆனால் இவளோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. அதாவது அந்த பையன் வந்து பேசும்போதெல்லாம் மயூராவை பற்றி தான் கேட்டுட்டு இருப்பான். அதாவது ஒரு நல்ல எண்ணத்தில் தான். ஏன்னா இந்த ஓம்காரா ரொம்ப கெட்டவனு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அவங்கிட்டேது எப்படியாவது மயூராவை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மயூரா நல்லா இருக்காளா, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மயூராவை பற்றி தான் கேட்டிருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு தங்கச்சிக்காரியை பிடிச்சி தள்ளி போடி அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அது மட்டும் இல்லாமல் கோவமாக ஆக்ரோஷமாக திட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இங்கே இன்னைக்கு இப்படி நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீ தான். ஒன்னால உன்னோட இந்த அழகால என்னோட வாழ்க்கையே இன்னைக்கு போச்சு. என்னோட என்கேஜ்மெண்ட் நின்னதுக்கு முழுக்க முழுக்க நீ தாண்டி காரணம். உன்னோட அழகு தான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையே அழிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஒருத்தவன் பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தான். ஆனால் அவனுமே இன்னைக்கு உன்னோட அழகை பார்த்துட்டு தான் என்னை விட்டுட்டு போயிட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சிக்காரியை பார்த்துட்டு கண்ணா அப்பனான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே அந்த சைக்கோ பயலுக்கு கோவம் வந்துடுது. இவ எப்படி என்னோட மயூராவை திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.